கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். என்ன வசனம் என்று கேட்டால், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பிரியமானவர்களே, தாவீது தன் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள் வரும், தோல்விகள் வரும், போராட்டங்கள் வரும், வறுமைகள் வரும், இல்லாமை வரும், பல விதமான காரியங்கள் வரும். நாம் அப்படியாப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாமும் கூட தாவீதை போல நாம் நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை நாம் திடப்படுத்த வேண்டும், அல்லது நம்மை நாம் பலப்படுத்த வேண்டும். உதாரணமாக, நம் வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வரும் என்றால், ஒரு பரீட்சை எழுதி அதில் ஒரு தோல்வி வரும் என்றால், அந்த தோல்வியை பார்த்து நாம் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது, தவறான இடங்களுக்கு போகக்கூடாது. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவரே, இந்த இந்த பரீட்சையிலே நான் தோல்வியை சந்தித்து விட்டேன், என்னை இதிலிருந்து வெளியே வரும்படி அல்லது இந்த காரியத்தை நான் மேற்கொள்ளும்படி என்னை ஆண்டவரே பலப்படுத்தும் என்று கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்த வேண்டும். ஒரு வறுமை வரும் பொழுது, ஆண்டவரே இந்த வறுமையிலே என்னை பலப்படுத்தும் என்று கேட்க வேண்டும். மாறாக நாம் தவறான முடிவுகளுக்கு போகக்கூடாது. அதுபோல் நம் வாழ்க்கையிலே தோல்விகள், அவமானங்கள், பாடுகள் இதெல்லாம் வரும் பொழுது, அந்த பாடுகள் மத்தியிலே ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே என்னை திடப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நாமும் கூட இந்த தாவீதை போல நம் வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகளிலே நாம் அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஒரு வார்த்தை சொல்லணும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, இந்த காரியத்திலிருந்து வெளியே வரும்படி, இந்த காரியத்தை மேற்கொள்ளும்படி என்னை பலப்படுத்தும் என்று நாமும் கூட நம் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீதை போல பலப்படுத்தும் பொழுது நாம் அந்த காரியத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்று வெளியே வருவோம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பாதையை கட்டளையிடுவார். ஆமீன்.